டிக்கெட் ஏற்றுறதும் ஃப்ரீ பஸ் விடுறதும் ஒன்று தான். ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டு எதுக்கு டிக்கெட் ஏற்றணும்? ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இபிலாம் ஏற்றிட்டாங்க. இன்னும் இது ஏற்றுறது இன்னும் கஷ்டம் சார். கஜானம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இருக்காங்க. நடப்பயணமாக தான் இந்த மாதிரி நடக்கணும், வேறு வழியும் இல்லை. இருக்கப்பட்டவங்க போயிடுவான், இல்லாதப்பட்டவங்களுக்கு கஷ்டம். அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க 4 மடங்கு லாபத்தை தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் வேறு, ஆனால் செய்கிற விஷயங்கள் வேறு. எல்லாத்துலேயும் தான் வரி ஏற்றுறாங்க, எல்லாத்துலேயுமே தான் ஏற்றிருக்காங்க. வீட்டிலேருந்து டேக்ஸ்லேருந்து பத்திரப்பதிவுலேருந்து எல்லாத்துலேயுமே தான் ஏற்றிருக்காங்க. எதில் தான் ஏற்றாமல் இருக்காங்க? எனக்கு காசை விட என்ன பிரச்சனைனா, ஃப்ரீன்னு கொடுத்து போகும்போது எங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. சில பஸ்ஸில் வந்து எதுக்கு தான் இந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எந்த ஊதியமும் உயர்த்த மாட்டீங்க, பஸ்ஸு கட்டணத்தை உயர்த்தி என்ன செய்ய போகிறீங்க நாட்டுக்கு? இந்த இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம தமிழ்நாட்டே விற்றுப்படுவாங்க. பஸ் கட்டணத்தை வந்து நாங்கள் கேட்கவே கிடையாது. இதை வந்து ஃப்ரீயாக நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு எந்த மகளிருக்குமே அந்த வந்து முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கவே கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த ஃப்ரீ பஸ் கட்டணத்தினால எங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே கிடையாது. அப்படி நாங்கள் ஃப்ரீயாக இப்போ நாங்கள் இங்கேருந்து நான் மார்க்கெட்லேருந்து நான் சத்திரமே போகிறேன்னா அதனால் நிறைய நான் சஃபர் ஆகிருக்கேன். நான் 1-2 தடவை நான் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது சஃபர் ஆகிருக்கேன். சரியான இடத்துல அவங்க வந்து நிற்கிறது கிடையாது. ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி சரியான வகையில் பெண்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது. கொஞ்சம் தரைக்குறைவாக, ஏன்னா காசு கொடுத்து போகிற இடத்துலையே நம்மளுக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போது நாம் ஒரு இடத்துல ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை நாம் வந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கான மரியாதையை நாங்கள் வந்து பர்சனலாக நானே கொஞ்சம் வந்து சஃபர் ஆகியிருக்கேன். இந்த விஷயத்தில் இங்கிட்டு போமா அங்கிட்டு போமா இங்கிட்டு ஏறாதம்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய நடத்துனர்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போ பஸ்ஸு கட்டணத்தை ஏற்றுறாங்க, அந்த போக்குவரத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பென்ஷன் பண்ணால் அந்த ஆடு போட்டாலே அந்த ஆடு விளம்பரத்தில் ஒரு சம்பளம் வாங்குறீங்கல்ல, அந்த துணி கடைக்காரங்கிட்ட அந்த ஓனர்கிட்ட டீலர்கிட்ட அந்த காசை வச்சு கூட அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்கலாம். பென்ஷனும் கொடுக்க மாட்டீங்க, எந்த ஊதியமும் உயர்த்த மாட்டீங்க. பஸ்ஸு கட்டணத்தை உயர்த்தி என்ன செய்ய போகிறீங்க நாட்டுக்கு? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. இதோட நாட்டுக்கு நீங்களும் எதுவும் செய்ய வேணாம், உங்களுக்கு மக்கள் எதுவும் செய்ய தயாராக இல்லை. இனிமேல் டிக்கெட் ஏற்றுறதும் ஃப்ரீ பஸ் விடுறதும் ஒன்று தான். ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டு எதுக்கு டிக்கெட் ஏற்றணும்? அப்போ நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ் வராதப்போ போகிறோம். இப்போ நார்மல் டிக்கெட்டே ஹெவியாக இருக்குது, இன்னும் ஏற்றினா இன்னும் கஷ்டம் தானே மக்களுக்கு. அவங்க நடுத்தர மக்கள் நிச்சயமாக பாதிக்கும். இது ஏற்கனவே வந்து லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீன்னு, ஜென்ஸுக்கு வந்து ஏற்கனவே ஹெவி ஃபேர் தான். இன்னும் ஏற்றினா இன்னும் ஜாஸ்தியாக ஆகும். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இபிலாம் ஏற்றிட்டாங்க. இன்னும் இது ஏற்றுறது இன்னும் கஷ்டம் சார். கவர்மெண்ட் அவ்வளோதான், அதாவது ரொம்ப வரும் கஜானம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இருக்காங்க. இன்ன வரைக்கும் 1000 ரூபாய் கொடுறாங்க, என்ன பண்ணுறது? அந்த வைஷாப்பில் தான் போகுது 1000 ரூபாய், வேறு என்ன பண்ணுறது? பொம்பளையால் பெண்களுக்கெல்லாம் இலவசம் சொல்லி அவங்க மதிக்க மாட்டாங்க. பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. இப்போ காலத்தில் இவங்க இலவசம் சொன்னனால அவங்கள ஒரு பொருளாகவே மதிக்காமல் நிற்காமல் போகிறாங்க. இப்போ இன்னும் பஸ் கட்டை உயர்த்துறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க எல்லா பேரும். இந்த மாதிரி பஸ்ஸு கட்டணம் வந்து ஏற்றுறதுனால நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாகும். ஏன்னா சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க இல்லாமல் கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போய்விட்டு வர சிரமமாக இருக்கும். நாங்களாம் டெய்லியும் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு மந்த்லி ஒரு டைம் வர்றோம். அதனால் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கும். பஸ்ஸு கட்டணத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி ஏழைங்கெல்லாம் பிழைக்கிறது தான். இது விற்று நாங்கள் அன்னாடு பொழப்பு வயிறு வளர்க்குறதே பெருசு. இதில் பஸ்ஸு கட்டணம் ஏற்றினா நாங்கள் எந்த ஊருக்குன்னு போகிறது, எந்த ஊருக்குமே போகிறதுக்கே வழி இல்லாமல் நடப்பயணமாக தான் இந்த மாதிரி நடக்கணும், வேறு வழியும் இல்லை. சைக்கிள் இல்லை, வண்டி, அதுக்கும் பெட்ரோல் விலை ஜாஸ்தி. அப்போ 3 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை 6000 கொடுக்கணும், கரண்ட் பில்லு, தண்ணி காசு, சாப்பாடு, பிள்ளைங்களை படிக்கிறது எல்லாமே நினச்சா ஒன்றுமே இல்லை. இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்ட வேண்டியது, எல்லாத்துக்குள்ளதும் நம்மளுக்கும் நினச்சி ஓட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எல்லாம் மிடில் கிளாஸ் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப அதிகப்படுவாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் அது வந்து அதையும் மிடில் கிளாஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படும். எல்லாம் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். ஸோ அதனால் விலைவாசியை கம்மி பண்ணால் தான் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் ஆக முடியும். கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ ஃப்ரீ டிக்கெட் இருக்கவோ அது போயிட்டுருக்காங்க. மற்றவங்க ஜென்ஸுக்கு இப்போது அதுவே அவங்க லேடிஸ்க்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்சி பே பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இன்னும் ஏற்றினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் அதில் ரேட் ஏற்றினா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி நைட் 10 o'clock மேலே இல்லை. ஸோ ஆஃப்டர் 10 யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் பஸ்ஸஸ் கம்மியாக இருக்குது. சாதாரண பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பஸ்ஸில் வந்து பெண்களுக்கு வந்து இலவசம் சொல்லிட்டு பஸ்ஸுகளை வந்து ஓட்ட வண்டி உடச்சல் வண்டியாக விட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க. பஸ் கட்டணம் திருப்பி வேறு உயர்த்தரம்ன்ற சொல்லி சாதாரண மக்கள் மேலே மேலும் கரண்ட் புல்லு மற்றது இல்லை கூட்டினது, மீட்டு வசதி இதெல்லாம் கூட்டினது மாதிரி பஸ் வசதியும் கூட்டுறாங்க. கூலி வேலை செய்கிறவங்களாம் கஷ்டமாக தான் இருக்கும்.
கூலி வேலை செய்கிறவங்களாம் கஷ்டமாக தான் இருக்கும் பஸ் கட்டணம் ஏற்றினா. இருக்கிறத வச்சு சரி கட்டின்னு போகணும். எப்படின்னா எதை எதை குறைக்க முடியுமோ அதை குறைக்கணும். அதிகமாக்கினா ஆம்பளைங்களுக்கு தான் கஷ்டமாகும். லேடிஸு ஃப்ரீன்னு ஆகிப்போச்சு. ஆம்பளைங்களுக்கு தான் கஷ்டம். இல்லாதப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இருக்கப்பட்டவன் போயிடுவான், இல்லாதப்பட்டவங்களுக்கு கஷ்டம். ஏற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நடுத்தர வர்க்கத்துக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சமாளிக்க முடியாது. சாதாரண உள்ளவங்களே போகிறதுக்கு இந்த இலவச பஸ்ஸு கட்டணுங்கிறாங்க. அந்த இலவச பஸ்ஸு கட்டணம்லாம் தேவையே இல்லை. அல்லது அது போனாலும் எதுவும் மரியாதையும் கிடையாது. எல்லோரும் அங்கிட்டு போ இங்கிட்டு போப்பா அங்கிட்டு போ அங்கிட்டு போ. அந்த பஸ் ஸ்டாப் நிற்கிற இடத்துல பஸ்ஸு நிற்கிறது கிடையாது. அங்கிட்டு தள்ளி போயிட்டு போடுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. பொன்முடியே வந்து ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி தான் வந்து அது கேவலமான வார்த்தையில் தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு நலத்திட்டங்களுமே வந்து அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க 4 மடங்கு லாபத்தை தான் அவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ 1000 ரூபா வந்து மகளிருங்களுக்கு 1000 ரூபா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது இல்லாமல் மாதம் 10,000 ரூபா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாயிட்டே இருக்குது. வீட்டு வரியாக இருக்கட்டும், சொத்து வரியாக இருக்கட்டும், காய்கறி. ஒரு மிடில் கிளாஸில் நாங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறது எங்களுக்கு உண்மையிலே டஃப்பான விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஆளோட வருமானத்தில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறவங்கலாம் இன்னும் வந்து ஃபேமிலியாக அதில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பஸ்ஸே கம்மியாக இருக்குது. பஸ்ஸோடைய இதே வந்து சரியில்லை. பஸ்ஸெல்லாம் இப்போ ரொம்ப பழைய வாகனங்களாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய அந்த பஸ்ஸுகளும் வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த நேரத்தில் வந்து கட்டண உயர்வுன்றது இது இந்த அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயர் தான். மற்றது நிறைய சொல்லிட்டே போகலாம். மின் கட்டணம் கூட வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ கூட 6% சொத்து வரி இதெல்லாம் ஏற்றிருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பஸ்ஸு பயன்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களும் கொஞ்சம் கீழ்நிலைகளும் தான் பஸ் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது இது எதிர்பார்க்காம இந்த மாதிரி திடீர்னு ரேட்டு ஏற்றினாங்கன்னு சொன்னால் அது மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலை சரியாக வேலை வாய்ப்பு சரியாக யாருக்கும் கிடையாது. எல்லாருமே பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் நம்பியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இது பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கலாகும். மக்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக வருது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்ட்டு மட்டும்தான். இப்போ வந்து போக்குவரத்துங்கிறது பெண்களும் பயன்படுத்துகிறாங்க, ஆண்களும் பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து இப்போ பெண்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு வருதுன்னு சொல்லிட்டு ஆண்களோட பயன்படுத்துறதுல வந்து விலை ஏற்றுறது சரியாக அது ஏற்றுக்கூடிய மாதிரி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போக்குவரத்து மட்டும் இல்லாமல் இந்த மின்சார உயர்வு கட்டணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அவங்க சொல்கிற விஷயங்கள் வேறு, ஆனால் செய்கிற விஷயங்கள் வேறு. ஆல்ரெடி இது மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்துட்டு எல்லாத்துலேயும் தான் வரி ஏற்றுறாங்க. எல்லாத்துலேயுமே தான் ஏற்றிருக்காங்க. வீட்டிலேருந்து டேக்ஸ்லேருந்து பத்திரப்பதிவிலேருந்து எல்லாத்துலேயுமே தான் ஏற்றிருக்காங்க. எதில் தான் ஏற்றாமல் இருக்காங்க? எந்த இதுவும் கிடையாது. ஒரு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. முக்கியமாக லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் பலாத்காரம், எல்லா பக்கத்துலையும் அராஜகம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம 2024 சரியான பதில் சொல்லணும். பொதுமக்களை நம்ம வந்து 2024 சரியான பதில் சொல்லணும். இப்போ கேர்ள்ஸு இப்போ ஃப்ரீன்னு விட்டுருக்கறதுனால எங்களுக்கு எதுவும் பாதிப்பு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட் யூஸ் பண்ணாலும் பஸ்ஸு ரஷ்ஷஸ் வந்து இருக்குது. அந்த டைமில் நாங்கள் காசு கொடுத்து போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் அது இப்போ எனக்கு காசை விட என்ன பிரச்சனைனா ஃப்ரீன்னு கொடுத்து போகும்போது எங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதை நான் எதை வச்சு மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஏறுவாங்க. அப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தானே வராங்க, அந்த மாதிரி சில வார்த்தைகள் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீயாக கொடுத்தா எதுக்குமே வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2%, 3% இடத்துக்கு கூட்டிட்டாங்க, சொத்து வரி கூட்டிட்டாங்க, பதிவை கூட்டிட்டாங்க, பத்திரத்தை எல்லாமே மாற்றிட்டாங்க. அதனால் இந்த திமுக ஆட்சியை உடனே விரட்டணும். இந்த இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம தமிழ்நாட்டே விற்றுப்பிடுவாங்க. அதனால் பொதுமக்கள் எல்லாம் சுதாரித்து அடுத்த ஆண்டுக்கு நல்ல முறையில் மக்களை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கொண்டு வரணும். இப்போ நாங்கள் ஃப்ரீன்னு மாறி பஸ்ஸு போகிறதா இருந்தால் கூட அதில் என்ன ஃபீல் ஆகுதுன்னா எல்லா பஸ்லேயும் சொல்ல முடியாது. சில பஸ்ஸில் வந்து எதுக்கு தான் இந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கொண்டு வர்றோன்னு சொன்ன நலத்திட்டங்கள் எதுவுமே எங்களுக்கு வந்து சரியான முறையில் மக்களுக்கு வந்து அடையலை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நம்பி தான் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து அவங்களுக்காகத்தான் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கவும், அவங்க சொத்து சேர்க்கவும், அவங்களோட ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர மக்களுக்கு எது நல்லது, எந்த நல்ல விஷயங்கள் கொண்டு போகணும், மக்கள் சிரமப்படாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து
தெரிஞ்சு அது ஆட்சி செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பஸ்ஸு ஸ்டாப்புனா அது நிற்கிது 10 அடிக்கு மேலே. ஓடுறவங்க ஏறிடுறாங்க, ஓடாதவங்க நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டே நிற்க வேண்டியது. அப்புறம் இல்லாதவங்க அந்த பிச்சை கூட எடுத்துட வேண்டியது அந்த நேரத்தில். ஏன்னா கையில் காசு இல்லை, ஃப்ரீ பஸ்ஸுன்னு நினச்சி நம்ம போகிறோம். கையில் காசு இல்லாமல் ஒரு ஃப்ரீ பஸ்ஸுன்னு போகிறோம். கையில் காசுலாம் என்ன செய்ய முடியும்? அப்போ யார்ட்டையும் ஒருத்தவங்க 2 ரூபா 3 ரூபா கொடுன்னு கையேந்திர நிலமை தான் ஆகுது. அதுதான் நடக்குது. பெண்கள் எல்லாம் ஏற்கனவே பஸ்ஸில் படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. எங்கேயுமே நிப்பாட்ட மாட்றாங்க, ஸ்டாப்பில் நிப்பாட்ட மாட்றாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, இது பண்ணல. இந்த நிலைமையில் வந்து அவங்க பஸ் கட்டணத்தை உயர்த்துறேன், ஏற்கனவே ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க, இப்போ உயர்த்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அரசு வந்து எந்த இதுவுமே இது பண்ணல. நானும் கூலி வேலை தான். பஸ்ஸு கட்டணம்னா நமக்கு தான் கஷ்டம். அதுக்கு கவர்மெண்ட்டு தான் சரி பண்ணணும். அதை எல்லாமே ஏறி போச்சுங்க. எல்லாமே மின் கட்டணமாக இப்போ ஏறி போச்சு. மின் கட்டணம் டபுள் மடங்கு ஏறி இருக்கு முன்னே இருந்ததுக்கு. அவங்க இருக்க ஏற்றிக்கிட்டு தான் போகிறாங்க. விலைவாசி குறையிற மாதிரியே தெரியல. இவங்க கொடுக்குற 1000 ரூபாயை மட்டுமே நாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு குடும்பத்துக்கு வருமானத்தை தவிர ஒவ்வொரு மாதமும் 10,000 15,000 கடனில் தான் இருக்கிறாங்க. இவங்க இது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த 1000 ரூபாயும் தேவை கிடையாது, பஸ்ஸு ஃப்ரீ கட்டணமும் எங்களுக்கு வந்து தேவை கிடையாது. சாதாரணமாக ஒரு நடுத்தர மக்களுக்கு தேவையான விஷயங்களை அழகாக அவர் செஞ்சு கொடுத்துட்டாலே எங்களுக்கு போதும். நம்பி தான் வந்து ஓட்டு போட்டாங்க மக்கள் வந்து. ஆனால் அது வந்து ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அது அடுத்த தடவை வந்து எப்படிங்கிறது மக்கள் தான் யோசிக்கணும். இப்போ நார்மலாக என் ஃபேமிலியில் நான் எப்படி சஃபர் பண்ணுறேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சொல்லாமல் வெளியே சொல்லாமல் நிறைய மக்கள் வந்து பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு ஏறதெல்லாம் பயம். பொஸ்க்குன்னு பஸ்ஸு எடுத்துறாங்க. இந்த ஸ்டாப்புனா அது 10 ஸ்டாப்புக்கு பின்னாடி போய் நிற்கிது. ஏதோ 5 10 கையில் கொடுத்து பஸ்ஸிலே போயிடுறது. வேற தான் வழியை. இந்த பூவை விற்று அதுதான் எங்களுக்கு வழி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.